பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். சிவகாசி பட்டாசு தொழிலை உலக தரத்திற்கு உயர்த்த ஒற்றை சாளர முறை கொண்டுவரப்படும் என அமைச்சர் கீர்த்தனா உறுதியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, சீனாவிற்கு நிகராக சிவகாசி பட்டாசுகளை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முறையான கொள்கை முடிவுடன் அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். தனது சமீபத்திய கொரியா பயணத்தின் போது சிவகாசி பட்டாசுகளை அங்கு காட்சிப்படுத்த அனுமதி பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் கீர்த்தனா, போலந்து நாட்டின் ஒரே ஒரு வாடிக்கையாளர் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை இறக்குமதி செய்ய தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் விதிமீறலால் தற்காலிகமாக மூடப்படும் ஆலைகளை விரைந்து திறக்க சட்ட திருத்தம் கொண்டுவர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், இக்கோரிக்கைகள் குறித்து சட்டமன்றத்தில் பேசி தீர்வு காணப்போவதாகவும் அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். எக்ஸ்போர்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசுறதுக்கு நான் இப்போ ரீசெண்டா கொரியா போன இடத்துல அங்க இருக்க நம்ம தூதகர்கிட்டையும் நம்ம பேசியிருந்தோம். அவர் சொன்னது என்னன்னா, கண்டிப்பா, ஏன்னா கொரியால வருஷத்துல ஒரு முறை வானவேடிக்கை பண்ணுவாங்க, பெரிய லெவல்ல பண்ணுவாங்க. அதுல இன்வால்வ்மெண்ட் பண்ணணும், சிவகாசி எப்படியாவது இன்வால்வ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த ரெக்வஸ்ட்டை வச்சிருந்தேன். அந்த எம்பசில இருக்கிறவங்களும் நம்மளுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டும் சொல்லியிருக்காங்க. அங்க நம்ம ஒரு ஷாப் மாதிரி வச்சு சிவகாசியில இருக்க பிராண்ட் எல்லாத்தையும் அங்க ஷோகேஸ் பண்ண போறோம். அது சூன் உங்களுக்கு நாங்கள் டேட்டும் சொல்லிடுறோம். அதுக்கான அப்ரூவல் நம்மளுக்கு வந்திருக்கு. ஊதியம் பிரச்சினை காரணமாக தனியார் டிராக்டர் நிறுவனத்தின் முன்பு தொழிலாளி தீக்குளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் பள்ளப்பட்டி அருகே உள்ள பிரபல தனியார் டிராக்டர் தயாரிப்பு நிறுவனத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக SMS என்ற தனியார் ஒப்பந்த ஏஜென்சி மூலம் லோடு மேனாக பணியாற்றி வந்ததாக தெரிகிறது. வழக்கமாக மாதத்தின் 5 முதல் 7ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் சம்பளம் இம்மாதம் 13ஆம் தேதி ஆகியும் வழங்கப்படாததால் நேற்று இரவு வேலைக்கு வந்த கார்த்திக் அது குறித்து நிர்வாகத்திடம் கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஒப்பந்த நிறுவன அலுவலர்கள் அவரை தரக்குறைவாக பேசியதாகவும் வேலையை விட்டு நிறுத்தி விடுவதாக எச்சரித்ததாக கூறப்படும் நிலையில் இதனால் மனவேதனையடைந்த கார்த்திக் தொழிற்சாலையின் பிரதான வாசல் முன்பு தன் மீது பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து 40% தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து அம்மையநாயக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு மருத்துவமனை மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். தமிழகத்தின் 19 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வல்லம், மேலமையூர், திருமாவரம் உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு இடிமின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பகல் முழுவதும் நீடித்த வெயிலின் தாக்கம் இந்த மழையினால் தனித்து குளிர்ச்சி நிலவினாலும் தொடர் மழையின் காரணமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவில் இருந்த நோயாளிகள் போதிய வெளிச்சமின்றி கடும் அவதிக்குள்ளானதோடு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் வேறு வழியின்றி செல்போன் டார்ச் வெளிச்சத்தின் மூலம் சிகிச்சை அளித்த அவல நிலையும் அரங்கேறியது. குடியாத்தத்தில் வலிப்பு நோய் சிகிச்சை முடிந்து தாயுடன் சென்ற இளைஞர் ஓடும் லாரி சக்கரத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரி பேட்டையைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் அசோகன் வலிப்பு நோய் காரணமாக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை முடிந்து தன் தாயாருடன் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பழைய பேருந்து நிலையம் அருகே சென்றபோது திடீரென தாயின் பிடியிலிருந்து விடுபட்ட அசோகன் சாலையில் வந்த மின்வாரி லாரியின் மின் சக்கரத்தில் பாய்ந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குடியாத்தம் நகர போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வரும் நிலையில் இளைஞர் லாரியில் விழுந்து பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.